வணக்கம். இன்றைய வாஸ்து பதிவில் கும்பகோணத்தில் நாம் பார்த்த வீட்டில் ஏற்பட்ட பாதிப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கிளைண்டினுடைய அனுமதியை பெற்று மட்டுமே அவங்களுடைய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் யார் என்று எந்த ஊர் என்று தெளிவாக சொல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டார்கள். அதனால் கும்பகோணம் என்று மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்க, அங்கே என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, தென்கிழக்கு மூலையில் கிணறு இருந்துச்சுங்க. அந்த கிணத்தினால என்ன அங்கே யாருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ அந்த வீட்டில் வயது முதியோர், அவர் ஒரு 75 வயசுக்கு மேலே இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாங்க உதாரணமாக. அது ஒரு 5 வருடங்களாக படுத்து படுக்கையாக இருந்திருக்காங்க. கீழே விழுந்து விழுந்து சரி பண்ணி விடுவாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்துருவார். மறுபடியும் சரி பண்ணி விடுவாங்க. மறுபடியும் கீழே விழுந்துருவார். ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ரொட்டீனாக இப்படியே போயிட்டு இருந்திருக்கிறாங்க. 5 வருட காலங்களாக ரொம்ப பட்டு அனுபவிச்சுட்டான் என்று என்னிடம் சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பொருளாதாரம் சார்ந்த பாதிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. வீட்டில் பெண்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்குது என்று சொன்னாங்க. சரி, நம்ம சென்று ஃபோனில் சொன்னாங்க. சரி, நம்ம சென்று போய் நம்ம வீட்டில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கிணறு என்பது மிக பெரியதாக இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கும் அது கிணத்துக்கும் மிகுந்த குறைந்த தொலைவு மட்டுமே இருந்துச்சுங்க. சரி, பார்க்கலாங்க இப்போ அது என்னன்ட்டு. இப்போ ஒரு வீட்டினுடைய மாதிரி நம்ம வரைபடம் வரைஞ்சிட்டோம். இது எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா இது அவங்க வீட்டுடைய அமைப்பு தான். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு அமைப்பு இருந்தது. இப்போ இதில் கிணறு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இல்லை பெரிய கிணறுங்க. 10 அடியிலே தண்ணி மேலே இருக்குதுங்க. தண்ணி ஒரு கிணறு ஒரு 40 அடி ஆளுன்னு சொன்னாங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நீர் பிடிப்பான பகுதியாக தான் இருந்துருக்குது. அங்கே மழை காலத்துலேயே ரொம்ப தண்ணி, இப்போ கையில் எட்டினாலே தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு தண்ணி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தண்ணி ஓரளவுக்கு நல்ல தண்ணி தாங்க. இப்போ இந்த தண்ணி இந்த கிணத்துல எப்போதும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவ செலவுகளே கொடுத்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, மர்மமான வியாதி, கண்டுபிடிக்குமே முடியாத வியாதி இந்த வீட்டில் வசிக்கும் மூத்த பெண்ணுக்கு இருந்திருக்குதுங்க. அதாவது இங்கே அடிபட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பேத்திக்குங்க, அதாவது மூத்த பேத்திக்கு பாதிப்புகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நஷ்டமாக அடைஞ்சிருக்காங்க. இதில் இன்னொரு நல்ல ஒரு செய்தி என்னன்னு சொன்னாங்கன்னா, இந்த கிணத்தினால அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாளாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் கிளியர் பண்ணி வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கிணத்தினால தான் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பாங்க. இந்த தென்கிழக்கு மூலையில் ஒரு கிணறு அமைப்பு இங்க இருந்தாலும் சரி, அல்லது இங்க இருந்தாலும் சரிங்க, ஒரு அரசாங்க வேலை என்பது கண்டிப்பாக கிடைப்பதற்கு அதிக 100க்கு ஒரு 90% நம்ம சொல்லலாங்க. ஏன்னா இது 3வது கிளைண்ட்டுங்க. ஆல்ரெடி 2 கிளைண்ட் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அந்த கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆண் ஒரு இடத்திலும் பெண் ஒரு இடத்திலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வீடானது ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. சரிங்க, இப்போ இவங்களுக்கான தீர்வு நம்ம என்ன கொடுத்தாங்கிறத நம்ம வெளிப்படையாகவே நம்ம சொல்லிடுறோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியாச்சுங்க. இங்கே இருக்காதீங்க, வெகு சீக்கிரமாக இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற ஒரு நல்ல இடத்துக்கு வாடகை வீட்டுக்கே நீங்கள் போயிருங்க. அல்லது வேற ஏதாச்சும் உங்களுக்கு இடம் இருந்தது, பொருளாதார வசதி இருந்தது அப்படின்னா சொல்லுங்க. ஒரு பிளான் இப்போயே நான் கொடுத்துட்டு போகிற இடத்த பார்த்துன்னு சொன்னேன். சரி, இப்போதைக்கு நான் வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெகு விரைவில் சென்று விடுவார்கள் என்று நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்புள்ள வீட்டுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி வாடகை வீட்டை தேர்ந்தெடுத்து சொன்னாங்கன்னா நான் போய் பார்த்து கொடுத்துட்டு குடியமர்த்து வீட்டு வரலாம் என்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க. இப்போ இந்த வீட்டினுடைய பாதிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நண்பர்களே, தென்கிழக்கு கிழக்கு ஒரு கிணறு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதனால் நமக்கு ஒருபோதும் நல்லது நடக்காதுங்க, கெடுதல் மட்டுமே நடக்கும். தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து வாஸ்து அனுபவ பதிவை தொடர்ந்து நான் பதிவிடுகிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.